தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு 1 அதிகாரம் 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இந்த உலகத்தில் அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்று இயேசு. அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனிதர்களாலும் பேசப்படுகின்றார், நம்பிக்கை இல்லாத மனிதர்களாலும் பேசப்படுகின்றார். வரலாற்றில் பேசப்படுகின்றார், பல கல்வி நிலையங்களில் விவாதிக்கப்படுகின்றார், பல மதங்களில் ஒப்பிடப்படுகின்றார், பல நேரங்களில் அவமதிப்பிற்காகவும் பேசப்படுகின்றார். கடவுள் உண்டு என்று சொல்கின்ற மனிதர்களாலும் பேசப்படுகின்றார், கடவுளே இல்லை என்று சொல்கின்ற நாத்திகனாலும் பேசப்படுகின்றார். பலர் இயேசு என்ற பெயரை மட்டும் அறிகின்றார்கள், ஆனால் கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் இயேசு என்ற பெயரை மட்டுமே அறிகின்றார்கள், ஆனால் கிறிஸ்து என்ற பெயரை அறியாமல் இருக்கின்றார்கள். இயேசு என்ற பெயர் ஒரு தகவல் சார்ந்தது, ஒரு மதத்தை சார்ந்தது. ஆனால் கிறிஸ்து என்ற பெயர் ஒரு மாற்றத்தை சார்ந்தது, ஒரு உறவை சார்ந்தது, இரட்சிப்பை சார்ந்தது, பரலோகத்தை சார்ந்தது. இயேசு என்பவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்று மனிதர்கள் நம்பலாம், அவர் செய்த அதிசயங்களை நம்பலாம், அவருடைய அன்பை நம்பலாம், அவருடைய போதனைகளை நம்பலாம். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதே இயேசு கிறிஸ்துவாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதே இயேசு கிறிஸ்துவாக அவர்களுக்கு இரட்சிப்பை மட்டும் கொடுக்க வந்தார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. வரலாறு எந்த விதத்திலும் இயேசுவை மறுப்பதில்லை. பெத்லெஹேமில் பிறந்தவர், நாசரேத்தில் வளர்ந்தவர், தச்சனின் மகனாக வாழ்ந்தவர், கலிலேயாவின் பாதைகளில் நடந்தவர், நோயாளிகளை சுகப்படுத்தினவர், பாவிகளை நேசித்தவர், புறக்கணிக்கப்பட்டவர்களை அணைத்தவர். அதனால் மனிதர்கள் சொல்கின்றார்கள் இயேசு நல்லவர் என்று. ஆம், இயேசு நல்லவர்தான், அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் மனிதர்களிடமிருந்து இந்த பாராட்டுதலை மட்டும் பெறுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வரவில்லை. அவர் இந்த உலகத்தில் வந்ததன் முதல் நோக்கம், பிரதான நோக்கம் பாவிகளை இரட்சிப்பதற்காக மட்டுமே. பாவத்தில் சிக்குண்டு கிடந்த ஆத்துமாக்களை விடுவிப்பதற்காக மட்டுமே. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட மனிதனை மீண்டும் இரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக மட்டுமே. இன்றும் உலகம் ஒவ்வொரு வருடமும் இயேசுவின் முதல் பிறப்பை கொண்டாடி வருகின்றனர். ஆனாலும் உலகம் அந்த நாளை இயேசுவின் பிறப்பாக மட்டுமே பார்க்கின்றது. அது பாவிகளை இரட்சிக்க வந்த கிறிஸ்துவின் பிறப்பாக பார்ப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கிறிஸ்து என்பது இயேசுவின் குடும்ப பெயர் அல்ல, அது அவருடைய அடையாளம். கிறிஸ்து என்பது அபிஷேகம் செய்யப்பட்டவர், வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு இரட்சகர். ஆதியாகமம் முதல் மல்கியா வரை வேதம் காத்திருந்தது கிறிஸ்துவுக்காக மட்டுமே. இயேசு தற்செயலாக கிறிஸ்துவாக மாறவில்லை, அவர் கிறிஸ்துவாகவே பிறந்தார். உலகம் இன்றும் இயேசுவின் போதனைகளை விரும்புகின்றது, இயேசு கொடுக்கின்ற சுகத்தை விரும்புகின்றது, இயேசுவின் அன்பை விரும்புகின்றது. ஆனால் அவர்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்பதை விரும்ப மறுக்கின்றது. மரணத்தின் மேலும் ஜீவன் மேலும் அதிகாரம் கொண்ட கிறிஸ்து என்பதை நம்ப மறுக்கின்றது. பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி கிறிஸ்து என்பதை நம்ப மறுக்கின்றது. இயேசு பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதே பாவிகளை தங்கள் பாவங்களை தன்னிடம் அறிக்கையிட்டு தன்னிடம் சரண் அடையும்படி அழைக்கின்றார். இயேசு என்ற பெயரை நம் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்று ஒரு மனிதனாக வாழ்ந்தபோது அவரை ஒரு மனிதனாக மட்டுமே மனிதர்கள் அறிந்திருந்தனர். மத்தேயு 16 அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். இன்றும் மாம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவரை இயேசுவாக ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமே பார்க்கின்றான். ஆனால் தான் பாவி என்று உணர்ந்த ஒவ்வொரு மனிதனும், தன் பாவங்களை ரட்சிக்க உலகத்தில் ஒரே ஒரு இரட்சகர் இருக்கின்றார் என்று அறிகின்ற ஒவ்வொரு மனிதனும் அவரை கிறிஸ்துவாக தன்னிடம் ஏற்றுக்கொள்கின்றான். அன்று அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டார், பல அடிகள் அடிக்கப்பட்டார், தன்னுடைய சரீரத்தில் இருந்த இரத்தமெல்லாம் சிந்தினார். ஒரு சாதாரண இயேசுவாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக ஜனங்களுக்காக பலியானார். ஆனால் 3ஆம் நாளில் கல்லறை திறந்தது, மரணம் தோற்கடிக்கப்பட்டது, நரகம் நடுங்கியது, இரட்சிப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் தோற்கடித்த இயேசு கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்தார். இயேசுவாக பிறந்ததை கொண்டாடுகின்ற உலகம் அவர் கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்ததை நம்ப மறுக்கின்றது, ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. ஏனென்றால் சிலுவை என்பது மனிதர்கள் மீது காட்டுகின்ற அன்பை பிரதிபலிக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மேலும் ஜீவனின் மேலும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் உள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. இன்றும் மதம் சொல்கின்றது, நல்லவனாக இரு, நன்மைகளை அதிகம் செய், நல்லவன் ஆகும்படி முயற்சி செய் என்று. ஆனால் கிறிஸ்து சொல்கின்றார், என்னிடத்தில் வா, நான் உன்னை நல்லவனாக்குவேன். என்னிடத்தில் வா, நான் உன் பாவங்களை மன்னிப்பேன். என்னிடத்தில் வா, நான் உன்னை புது சிருஷ்டியாக மாற்றுவேன் என்று. ஏனென்றால் நன்மை செய்வதால் ஒருவன் நல்லவனாக மாறிவிட முடியாது. பல துன்மார்க்கர்களும் நன்மை என்ற போர்வையில் தங்களை மக்களுக்கு முன்பாக நல்லவர்களாக காட்டிக்கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மதம் என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை மறைக்கலாம், ஆனால் அதே பாவத்தை அவனிடமிருந்து அகற்ற வேண்டுமென்றால் உண்மையாகவே அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவால் மட்டுமே அவனுடைய பாவங்களை அவனை விட்டு அகற்ற முடியும், அவனை புது சிருஷ்டியாக மாற்ற முடியும், புது மனிதனாக மாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் பவுல் இவ்வாறு கூறுகின்றார், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றும் பல மனிதர்கள் சொல்கின்றார்கள், எல்லா ஆறுகளும் கடலில் கலப்பது போல எல்லா மதங்களும் கடவுளிடம் சென்றடைகின்றன என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம், அவர்தான் ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். எதிர்மாறான 2 வழிகள் ஒரே சத்தியமாக எந்த விதத்திலும் இருக்க முடியாது. கிறிஸ்து செய்ததை யாரும் செய்யவில்லை, யாரும் செய்ய முடியவும் இல்லை. இன்றும் மனிதனின் உண்மையான பிரச்சனை வறுமை அல்ல, போர் அல்ல, நோய் அல்ல, அவனுடைய பாவம்தான் உண்மையான பிரச்சனை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று எழுதியிருக்கின்றது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கின்றது. வேதம் இவ்வாறு கூறுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
இன்றும் பல மனிதர்கள் தங்களுடைய பாவத்தினால் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவரிடம் அறிக்கை செய்யும்போது நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு இன்றும் கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஒருவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே அவனால் கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது கிறிஸ்துவ சபைக்கு செல்வதால் மட்டுமே அவனால் கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 1:12 இவ்வாறு கூறுகின்றது: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் கிறிஸ்துவின் ரட்சிப்பை உண்மையாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்றும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாசற்படியில் நின்றும் அவனுடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இவ்வாறு கூறுகின்றது: இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்தின் கதவை தட்ட மட்டுமே செய்வார். அதை உடைத்து கொண்டு உள்ளே நுழைய மாட்டார். ஏனென்றால் முழுவதுமாக அவன் தன்னிடத்தில் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அவரை எந்த ஒரு மனிதன் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றானோ அந்த மனிதனுடைய இருதயத்தில் மட்டுமே அவர் பிரவேசிக்கின்றார். அவனுக்கு மட்டுமே ரட்சிப்பை கொடுக்கின்றார். ரோமர் 10:9, 10, 11 இவ்வாறு கூறுகின்றது: என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றும் எந்த ஒரு மனிதன் தன் பாவி என்று மெய்யாகவே உணர்ந்து தன் பாவங்களை கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்கின்றானோ அவன் ரட்சிக்கப்படுவான். நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். அன்று சிலுவையில் தொங்கின இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவாக இருக்கின்றாரா? அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தபோது நாம் அவரை புறக்கணித்தோம். அவர் குற்றம் செய்யவில்லை, ஆனால் குற்றவாளி போல நடத்தப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனாலும் பாவியாக சித்தரிக்கப்பட்டார். நாம் பேசின ஒவ்வொரு பொய்யும் அவர் மேல் வந்தது. நாம் காண்பித்த கோபங்கள் அவர் மேல் வந்தது. நாம் செய்த ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களும் அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5 இவ்வாறு கூறுகின்றது: நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். நாம் தனியாக போகாதிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை தனிமையாக சுமந்தார். நாம் கைவிடப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக கைவிடப்பட்டார். நாம் பாவத்திலே அழிந்து போகக்கூடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார். இன்றும் நாம் அவரை மறுக்கலாம், ஆனால் அவர் நம்மை மறுப்பதில்லை. அன்று சிலுவையில் 3 ஆணிகளில் தொங்கினார். அவர் நினைத்தால் அன்று சிலுவை விட்டு ஓட முடிந்திருக்க முடியும். அவர் நினைத்தால் அன்று சிலுவையை விட்டு தப்ப முடிந்திருக்க முடியும். அவர் நினைத்தால் அந்த சிலுவை பாடுகளிலிருந்து தவிர்க்க முடிந்திருக்கும். ஆனால் அவர் நினைக்கவில்லை. ஏன்? நம்மை விட்டுவிட மனம் அவருக்கு வரவில்லை. நாம் பாவத்தில் மரணிப்பதை அவர் விரும்பவில்லை. நரகம் என்பது மிகவும் பயங்கரமானது. ஆனால் அதைவிடவும் பயங்கரம் ஒருவன் கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது. மனிதனுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை ஒருவன் நிராகரிப்பது நரகத்தை விடவும் பயங்கரமானது. எபிரேயர் 10:29 இவ்வாறு கூறுகின்றது: தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
இன்றும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வெளியில் நின்றும் அவருடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த சத்தத்தை நாம் கேட்டும் கதவை திறப்பதில்லை. அவ்வாறு திறந்தாலும் கதவை வேகமாக அடைத்து விடுகிறோம். அவரை உள்ளே அழைப்பதும் இல்லை. நம்முடைய இருதயத்தில் அவருக்கு அனுமதி கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது சிலுவை இரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கின்றது. இன்றும் இயேசு என்ற பெயரை உச்சரிப்பது மிகவும் சுலபம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். இயேசு என்று சொல்வது சுலபம். ஆனால் கிறிஸ்து தன்னிடம் மனிதன் சரண் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இயேசு உதவி செய்கிறவனாக இருக்கின்றார். ஆனால் கிறிஸ்துதான் ஒரே ஆண்டவர். இயேசு தேவைகள் அதிகரிக்கும் போது மட்டுமே அழைக்கப்படுகின்றார். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தேவையானவர் கிறிஸ்து மட்டுமே. அவர் ஒரு அவசர உதவி எண் அல்ல. முழு வாழ்க்கைக்கும் இரட்சகர் கிறிஸ்து மட்டுமே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றும் சிலுவையிலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய கண்களில் கோபம் இல்லை. அவருடைய கண்களில் பழிவாங்குதல் இல்லை. அவருடைய இருதயத்தில் வெறுப்பு இல்லை. அவரிடம் இருந்ததெல்லாம் அன்பு மட்டுமே. லூக்கா 23:34 பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னது போல இன்றும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் இரட்சிப்பு இந்த உலகத்தை விட மிகவும் பெரியது. இரட்சிக்கப்படுகின்ற ஆத்மா இந்த முழு உலகத்தை விட பெரியது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்கின்றது. இன்றும் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார். இன்று தட்டுகின்றார், அதனால் நாளை தட்டுவார் என்ற அர்த்தமல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். அவர் தட்டுகின்றார். நம்முடைய மனசாட்சியில் தட்டுகின்றார். நம்முடைய கண்ணீரில் தட்டுகின்றார். நம்முடைய வெறுமையில் தட்டுகின்றார். ஏனென்றால் நாம் ஜீவனோடு இருக்கும் வரை மட்டும்தான் அவருடைய தட்டுதலை கேட்க முடியும். நம்முடைய ஆத்மா நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்முடைய ஆத்மா எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அதனால் தான் வேதம் சொல்லுகின்றது இன்றே இரட்சணை நாள் என்று. இன்றும் நாமே நிதானித்து பார்ப்போம். சிலுவை நமக்கு எதுவாக தோன்றுகின்றது? ஒரு வரலாறாக தோன்றுகின்றதா, அல்லது ஒரு மத சின்னமாக தோன்றுகின்றதா, அல்லது இரட்சிப்பை கொடுப்பதற்கான இடமாக தோன்றுகின்றதா? நாம் நல்லவராக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கின்றோமா? நாம் ஒரு மதவானாக இருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறந்தவராக இருக்கின்றோமா? இன்றும் சிலுவை சொல்கின்றது, நான் உன்னை நேசிக்கின்றேன். சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் உனக்காக மரித்தேன், நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? இயேசுவா கிறிஸ்துவா? இது ஒரு கேள்வி அல்ல, இது ஒரு அழைப்பு. இன்றும் நாம் நாமே தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். நாம் அவரை புறக்கணித்தவராக இருந்தபோதும் அவர் நம்மை புறக்கணிக்கவில்லை. பலமுறை கிறிஸ்துவை மறுதலித்த போதும் அவர் நம்மை மறுதலிக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆத்மா பாவத்தில் மறித்துவிடக்கூடாது என்று இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட கிறிஸ்துவின் சமூகத்தில் வருவோம். நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்வோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். புது சிருஷ்டியாக மாறி, புது மனிதனாக மாறி, புது ஜீவனாக மாறி புதிய வழியில் நடப்போம். இயேசு கிறிஸ்துதானே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.